அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நீண்ட நாள் கழித்து வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அரசு வேலையை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அப்படி என்ன அரசு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஃபோட்டோலேயே தம்ப்நெயில்லையே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த விஏஓ வில்லேஜ் அசிஸ்டண்ட் கிராம உதவியாளர் வேலைக்காக தான் இப்போது 2025 முதல் முறையாக வேலைவாய்ப்பு அரசு வேலையாக அறிவித்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2025 முதல் அரசு வேலை வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா, இந்த கிராம உதவியாளர் வேலை தான், வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலை தான். ஸோ அதனால் இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், யாரெல்லாம் இந்த அரசு வேலைக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு என்னைக்கிலேருந்து என்னைக்கு வரைக்கும் இதை அப்ளை பண்ண முடியும், ஸோ அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்க போகுது, இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைக்கு யாரெல்லாம் எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ண முடியும், அதே மாதிரி இது அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, ஸோ இதில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, இதில் டோட்டலாக எவ்வளவு வேக்கன்சி வந்திருக்குது, ஸோ இதில் ஒவ்வொரு மாவட்டம் வரை எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, இதில் எக்ஸாம் ஏதாவது இருக்குதா, அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஸோ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நம்ம கொண்டு போகணும், ஸோ இது எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே துல்லியமாகவே ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்க வேண்டியதான். ஸோ அப்போ நம்ம போடக்கூடிய அரசு வேலைகள் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே துல்லியமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், காண்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ள வீடியோவாக இது இருக்கும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஏன்னா லைக் பண்ணுறதன் மூலிமா அடுத்தடுத்த வீடியோஸ் இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ்லாம் நம்ம தொடர்ந்து போடுறதுக்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் 2024 டு 2000 இது 2024 வந்ததுனால 2024ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் இருக்குது. அதனால் 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இதில் டோட்டலாக 2299 வேக்கன்சி கிராம உதவியாளர் வேலைக்கு கொடுத்துருக்குறாங்க. இது முழுக்க ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இந்த விஏஓனா யார், வில்லேஜ் அசிஸ்டண்ட்னா யார், இது எல்லாமே தெளிவாக பார்த்துருவோம். ஸோ தொடர்ந்து வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் 2024ன்னு கொடுத்துருக்காங்க. 2025க்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ கிராம உதவியாளர் பணி விண்ணப்பம் 2024ன்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இது 2025க்கான நோட்டிஃபிகேஷன் தான், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ என்ன போஸ்டிங் இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டண்ட் விஏஓ, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த விஏஓனா யார், இவருடைய வேலை என்ன அப்படின்றத பற்றி தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த விஏஓனா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த விதமான சர்டிஃபிகேட் அரசு சர்டிஃபிகேட் வாங்கினாலும் சரி, உங்களுடைய வருமான சான்றிதழாக இருக்கட்டும், இருப்பிடச் சான்றிதழாக இருக்கட்டும், பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், டெத் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அசம்பாவிதங்கள், இல்லை பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் புதையல் கிடைச்சாலும் சரி, எந்த நலத்திட்ட பணிகள் வேணும்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சரி, எல்லாமே பூர்த்தி செஞ்சு கொடுப்பது இந்த கிராம உதவியாளர் தான், இந்த விஏஓ தான். அதனால் இவருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இவருடைய வேலை இது தான், ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் வேக்கன்சி, ஓகேங்களா? டோட்டல் வேக்கன்சி எவ்வளவு நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2299 வேக்கன்சி நமக்கு அஃபிஷியலாகவே
கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா? மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன இந்த வேலைக்கு கிராம உதவியாளர் வேலைக்கு வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே தான். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் கூட இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு விஏஓ வேலைக்கு வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணி கொள்ளலாம் ஓகேங்களா? ஸோ அது மட்டும் அடுத்தது அதுக்கு மேலே நீங்கள் வந்து 10வது 12வது 12th டிகிரி டிப்ளமோ ஐடிஐ யூஜி டிகிரி பிஜி டிகிரின்னு சொல்லிட்டு எது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த வேலைக்கு எலிஜிபிள்டாக இருக்கீங்க. ஸோ அப்ளை பண்ணிக்கொள்ளலாம் ஓகேங்களா? அடுத்தது சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் 4 கேட்டகரியில் லெவல் 6 சம்பளம் தான் இதில் வருது. ஸோ அதோட சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 11,100லேருந்து ஸ்டார்ட் ஆகி 35,100 வரைக்கும் இதுக்கான சம்பளம் இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு ஓப்பனான விஷயம் நான் சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தெரியும் ஆல்ரெடி அவங்க இந்த மணியகர் சிப்பந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு கையெழுத்து போடணும் அப்படின்னா 500லேருந்து 1000 ரூபா வந்து வாங்குறாங்க. இது வந்து ஓப்பன் டாக் தான், ஓப்பனாக நான் சொல்லிடுறேன். ஸோ இவ்வளோ வாங்குவாங்க, அதுலேருந்து ஒரு இன்கம் பார்ப்பாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய இருக்குது இதில். ஸோ அதனால் இதில் இந்த வேலைகளுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டும் காட்டுறது இதுக்காக தான் ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் இதுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே வேணால் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் 38 மாவட்டத்தில் நீங்கள் 38 மாவட்டத்தில் நீங்கள் எங்கே வேணும்னாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இதில் இருக்கும். ஸோ எங்கே வேணால் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலான்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் ஓகேங்களா? எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும், இன்டர்வியூவும் கண்டிப்பாக இருக்கும். எக்ஸாம் எப்படி இருக்குன்றதை பேக்கில் சொல்கிறேன். அடுத்ததாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டேட், அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி பிப்ரவரியில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கான அப்டேட்டை நான் இதுக்கு முன்னாடியே கொடுத்துட்றேன் ஓகேங்களா? ஸோ எங்கேருந்து இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா ஆர்கனைசேஷன் அங்கேருந்து தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வருவாய்த்துறையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்காக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா CRATN.gov.in இது ஒரு வெப்சைட்டு. இன்னொரு வெப்சைட், ரெண்டாவது வெப்சைட் வந்து www.tnpc.gov.in இது வந்து இன்னொரு அஃபிஷியல் வெப்சைட்டு ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சரிங்களா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேக்கன்சி இருக்குதுன்றதை தனித்தனியாக ஒவ்வொரு மாவட்ட வரையும் பிரித்தே கொடுத்துட்டாங்க. ஸோ அது என்னென்ன மாவட்டங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை தெளிவாக நீங்களே பாருங்கள். தஞ்சாவூர் 305, மதுரை 155, திருவள்ளூருக்கு 151, திருவண்ணாமலைக்கு 103, காஞ்சிபுரம் 109, திருச்சிக்கு 104 இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தனித்தனியான வேக்கன்சி கொடுத்துட்டாங்க. உங்கள் மாவட்டம் எவ்வளோ இருக்குன்றதை தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா மினிமம் உங்களுக்கு 21 வயசு கம்ப்ளீட்டாக இருந்ததுன்னா 21 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவரையுமே அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஒரு சில கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி முஸ்லீமு இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா 21லேருந்து 37 வரைக்கும், 21லேருந்து 34 வயசு வரைக்கிறவங்க ஆதி திராவிடர் இந்த மாதிரி கேட்டகரியில் வரவங்க 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதர் கேஸ்ட் ஓகேங்களா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியாக ஒவ்வொரு கேஸ்ட் வரியாக வந்து ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா? ஸோ அதே மாதிரி சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மேலேயே பார்த்தாச்சு, 11,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி 35,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி என்ன படிச்சிருக்கணும், மினிமம் 5வது படிச்சிருக்கணும், அதுக்கு மேலே வந்து 10th 12th டிகிரி டிப்ளமோ ஐடிஐன்னு சொல்லி எது முடிச்சிருந்தாலும் ஓகே தான். ஸோ அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ் ஓகேங்களா, இதுதான் நிறைய பேர் நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஒரு எக்ஸாம் இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு விஏஓ வேலைக்கு வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைக்கு எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 5வது படிச்சிருக்கிறவன் என்ன நாலேஜோடு இருப்பானோ அதுக்கேற்ற மாதிரி தான் எக்ஸாம் வந்து வைப்பாங்க. ஸோ நான் போன தடவை எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பார்த்தோம்னா எப்படி எக்ஸாம் இருக்குன்னா போயிட்டு எக்ஸாம் அதில் உட்காந்துருப்பதுக்கு நம்ம 10th எக்ஸாம் எப்படி எழுதுவோமோ அங்கே போய்ட்டு உள்ளே உட்காந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. அந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும் ஓகேங்களா, அதில் இங்கிலீஷும் இருக்கும் தமிழ்லையும் இருக்கும். நீங்கள் வந்து இங்கிலீஷில் தான் எழுதணும். ஸோ அதில் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அப்படி இருக்கிறத கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குதோ அந்த பேராகிராஃப் அப்படியே காப்பி பண்ணி ஆன்சர் ஷீட்டில் தெளிவாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அழகாக எழுதி நீங்கள் சப்மிட் பண்ணணும். இதுதான் எக்ஸாம் ஓகேங்களா. ஒரு சில மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தலைப்பு கொடுத்துருவாங்க, அந்த தலைப்பை பற்றி நீங்கள் வந்து ஒரு 2 பக்கம் 3 பக்கம் எழுதணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எக்ஸாம் சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நில வகைப்பாடுகள் என்ன, இந்த கிராம உதவியாளர் வேலை என்ன, ஸோ அவர் என்னென்ன வேலைகள்லாம் செய்வார், இவருடைய முக்கியமான வேலைகள்லாம் என்ன, ஸோ இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் பார்ப்பார். இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நம்ம வந்து பேட்டர்னாக அடுத்து பார்ப்போம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன கொண்டு போகணுன்றதை அடுத்தடுத்து நம்ம வந்து பார்த்துருவோம் ஓகேங்களா.
ஸோ இதுதான் அப்டேட்டு. நம்ம செலக்ஷன் ஓகேங்களா, என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க்குன்றத தெளிவாக சொல்லிடுறாங்க இங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு 10 மார்க்கு, டிரைவிங் குவாலிஃபிகேஷன் டிரைவிங் லைசன்ஸ் இருந்ததுன்னா 10 மார்க்கு, தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சதுன்னா 40 மார்க்கு, பர்த் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 மார்க்கு, இன்டர்வியூக்கு 15 மார்க்கு, டோட்டலாக 100 மார்க்கு. இதில் டாப் மெரிட் லிஸ்ட் வரவங்களுக்கு இதில் வந்து ஜாப் வந்து வழங்குவாங்க ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதுக்கான அப்ளை பண்ணுறது ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியில் கண்டிப்பாக வெளியாகும். ஸோ வந்த உடனே எல்லாருக்கும் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள் என்னோடய அப்டேட்காக. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான வேலையோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.